விவசாயிகள் தேசிய வங்கிகளில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை, காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் நீட் தேர்வில் விலக்கு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறினார். அரசியல் ரீதியாக பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்றும், ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். விவசாயிகள் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதால் தேசிய வங்கிகளில் அவர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். கடும் வறட்சியின் காரணமாக விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனை, வங்கிகளில் வாங்கிய கடனை, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும், மத்திய அரசு இந்த பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்தி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து செய்யும்படி என்ற கோரிக்கையும் நாங்கள் வலியுறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமரிடம் கோரிக்கை மனுவில் தந்திருக்கிறோம். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சியை காக்கவே வி.கே. சசிகலாவின் பெயரை தாம் முன்மொழிந்ததாக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் தெரிவித்திருக்கிறார். ஆர்.கே. நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 12க்கும் மேற்பட்ட ஓபிஎஸ் நற்பணி மன்றங்களை அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் அவைத்தலைவர் மதுசூதனன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவை காப்பதற்காக வி.கே. சசிகலாவின் பெயரை முன்மொழிய தாம் நிர்பந்தப்படுத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தொண்டர்கள் விரும்பாதவரை அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது சாத்தியமில்லை என்று மதுசூதனன் கூறியிருக்கிறார். நான் தான் முதல் சசிகலாவை தலைமையேற்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்தேன். ஆனால் தலைமையேற்க வேண்டும், கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் சிலருடைய வற்புறுத்தலின் காரணமாக, சிலருடைய வற்புறுத்தலின் காரணமாக அன்றைய தினம் கூறப்பட்டேன். ஆனால் நான் சொன்னது கட்சியை காப்பாற்ற வேண்டும், தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும். அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்காக அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு கலைக்கப்பட்டுவிட்டதாக அதிமுக அம்மா அணியை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்த மத்திய அரசை கண்டித்து நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய நாஞ்சில் சம்பத், திராவிட இயக்கத்தை காப்பாற்ற தமிழன் ஒருவர் வந்துவிட்டார் என்பதற்காக டிடிவி தினகரனை சதி செய்து சிறையில் அடைத்துள்ளதாக புகார் தெரிவித்தார். நாகரீகமான அரசியல் நடைபெறும் 22ஆம் நூற்றாண்டில் பாரதிய ஜனதா கட்சி கேவலமான அரசியலை நடத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நீதி கேட்டு பயணம் தர்மயுத்தம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தமது பயணத்தை இத்தோடு நிறுத்திக் கொண்டு பாரதிய ஜனதாவில் இணைந்து விடுமாறும் நாஞ்சில் சம்பத் அறிவுறுத்தினார். பேச்சுவார்த்தை எல்லாம் இனிமேல் கிடையாது. நாஞ்சில் சம்பத் அம்பாசமுத்திரத்தில் அறிவிக்கிறேன், பேச்சுவார்த்தை இனிமேல் கிடையாது. அண்ணன் ராஜன் செல்லப்பா முன்மொழிந்ததை நாஞ்சில் சம்பத் அம்பாசமுத்திரத்தில் வழிமொழிகிறேன். பேச்சுவார்த்தைக்கு என்று போடப்பட்ட குழு கலைக்கப்பட்டு விட்டது. தமிழகத்தில் மக்கள் சேவையாற்ற யார் வேண்டுமென்றாலும் வரலாம் என மக்களவை துணை சபாநாயகர் மு. தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது தொண்டன் மற்றும் மக்களுடைய ஆசை என்றும் அந்த ஆசையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு சாதாரணமானதுதான் என்றும் மு. தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார். குளங்களை தூர்வாருவது, நீர் மேலாண்மை உள்ளிட்டவை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு. ஸ்டாலினுக்கு ஏதாவது தெரியுமா என பாட்டாளி மக்கள் கட்சி எம்பி அன்புமணி ராமதாஸ் வினவியிருக்கிறார். சென்னை மயிலாப்பூர் மாங்கொல்லையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுக்கடைகளை மூடும் நீதிமன்ற உத்தரவுக்கு பாராட்டு தெரிவித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி ராமதாஸ், மு. ஸ்டாலின் பாமக அறிவிக்கும் திட்டங்களையே செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் குளங்களை தூர்வாருவது என்றால் என்னவென்று மு. ஸ்டாலினுக்கு தெரியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எத்தனை ஏரிகள் குளங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை தடுப்பணைகள் நீங்கள் கட்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
சென்னையில எத்தனை ஏரி குளங்கள் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? தூர் வாருவது என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது நடிகர்களை விட நல்ல நிர்வாகிகளை தேவைப்படுவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டிற்கு தேவை நடிகர்கள் இல்லை, நல்ல நிர்வாகிகள், நிர்வாக திறமை உள்ளவர்கள் தேவை. பின்னர் விழாவில் பேசிய அந்த நிறுவனர் ராமதாஸ், போக்குவரத்து தொழிலாளர்களிடமிருந்து கூட கடன் வாங்கி செயல்படும் மோசமான நிலையில் தமிழக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டினார். 13,000 தொழிலாளர்கள், அவங்களுடைய பணம் 1700 கோடி. அந்த பணம் வராமே பல பேர் இறந்துட்டாங்க. அவர் கண்டக்டர், டிரைவர். இது என்ன இது எங்கே நடக்குது? அவங்க பணம், உழைச்சி சேமித்த பணம், அதை அரசாங்கத்தை கொடுத்தாங்க. போகும்போது 10 லட்சம், 13 லட்சம், 15 லட்சம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை ஏமாத்திட்டாங்க. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடிய பெண்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டத்தின் பாஜக மண்டல நிர்வாகிகள் கூட்டம் வேலூரில் நடைபெற்றது. இதற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், காவல்துறையினர் அடக்குமுறையை டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடும் பெண்களிடம் காட்டக்கூடாது என அறிவுறுத்தினார். தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் இழுத்து மூட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் கார்த்திக் சிதம்பரம் தவறு செய்யவில்லை என்றால் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கார்த்திக் சிதம்பரம் வெளிநாடு தப்பி சென்றுள்ளது அவர் தவறு செய்திருப்பது உண்மைதான் என்பதை உணர்த்தியிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். ஆம்பூரில் 2 காவல்துறையை சார்ந்தவர் ஒரு பெண்ணை அடிப்பதும், அவர்கள் தங்களது உரிமைக்காக அவர்கள் போராடுவதை எதிர்ப்பதும் மிக தவறான அணுகுமுறை. நான் காவல்துறையிடம் கேட்டுக்கொள்வது, உங்களது அடக்குமுறையை டாஸ்மாகிற்கு எதிராக போராடும் பெண்களிடம் காட்டாதீர்கள். டாஸ்மாகை பொறுத்தமட்டில் தமிழக அரசு ஒரு முடிவெடுக்க வேண்டும். அரசியல் போர் வரும்போது களமிறங்குவோம் என்று தனது ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழக அரசியல் அடித்தளமே சீர்கெட்டு போயிருப்பதாகவும் அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 15ஆம் தேதி முதல் சென்னையில் ரசிகர்களை சந்தித்து வருகிறார். நேற்றுடன் ரசிகர்களுடனான சந்திப்பு நிறைவு பெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் ஒரு தமிழன் அல்ல என்றும் எழும் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். தமது 67வது வயது வாழ்க்கையில் 23 ஆண்டுகள்தான் கர்நாடகத்தில் வசித்ததாகவும் 44 ஆண்டுகளாக தமிழகத்திலேயே வாழ்ந்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் அரசியலில் எதிர்ப்புதான் மூலதனம், எதிர்ப்பு இல்லாவிட்டால் வளர முடியாது என குறிப்பிட்ட ரஜினிகாந்த், அரசியலில் போர் வரும்போது களம் இறங்குவோம் என ரசிகர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். பழைய காலத்தில் எப்படின்னா ராஜாக்கள் கிட்டே சைன்ய பல படைவலை இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்காது. அவங்க ஒரு 10,000 5,000 எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும். ஆனால் போருன்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து போரிடுவாங்க. அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே, பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை, அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் உழைச்சி திசைங் பண்ணுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும். வீர விளையாட்டுகளை வச்சதே அவங்களையும் வீரர்கள், யோதர்களை ஆக்கிறதுக்கு தான். ஜல்லிக்கட்டு, இந்த கம்பு சண்டை, இந்த கபடி, இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் பலமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக, சுய மானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க போர் வரும்போது. அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்களுக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் கடமைகளை செய்யுங்க, உங்கள் தொழில் நீங்கள் பார்த்துக்கங்க. போர் வரும்போது பார்த்துப்போம், ஆண்டவா இருப்பாங்க. போருக்கு தயாராகுங்கள் என்று ரசிகர்களை உசுப்பிவிடும் நடிகர் ரஜினிகாந்த், தமிழர்களின் வாழ்வாதாரத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர்களின் போது மௌனம் காத்து ஏன் என
இயக்குனர் கௌதமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை சூளைமேட்டில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், ஈழத்தில் தமிழர்கள் கொன்று குவித்த போதும் சரி, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டத்தின் போதும் சரி, நடிகர் ரஜினிகாந்த் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதோர் ஆட்சி புரிவதற்கு ஆசைப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்போம் எனவும் கௌதமன் சூளுரைத்திருக்கிறார். எங்களுடைய ராமேஸ்வரம் மீனவர்களை கடலில் வச்ச 800க்கும் மேற்பட்டவர்களை இலங்கை இராணுவம் சுட்டு கொன்று இருக்கு. இது ஒரு படுபயங்கரமான போர். இதை ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க? இப்போ எங்களுடைய இப்போ கர்நாடகத்தில் நூற்றுக்கணக்கான பேருந்துகளை அவங்க சிதைச்சாங்க, தீ வச்சு எரிச்சாங்க. இதுவும் ஒரு வகையான போர். இதை எப்படி பார்க்குறாங்க? இப்படி எண்ணற்ற போர்கள் எங்கள் மேலே திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எங்களுடைய அதாவது ஆந்திராவில் செம்மரம் வெட்ட போனாங்கன்னு 20 தமிழர்களை கொண்டு இருக்காங்க. இது ஒரு வகையான போர். இதை எப்படி பார்க்குறாங்க? இப்படி எதுக்குமே குரல் கொடுக்காத மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு போர் வரும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன போருங்கிறத முதல்ல சொல்லணும். ஆக தமிழர்கள் தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. உலக அதிகார வர்க்கங்களாலையும் இந்திய அதிகார வர்க்கங்களாலையும் செத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுலேயுமே தெளிவாக தீர்க்கமாக நேராக நின்று குரல் கொடுக்காத ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி எங்கள் மண்ணை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயங்கிறத அவர் என்ன சொல்கிறது, தியானம் பண்ணுறவர், அவரே அதை முடிவு பண்ணணும். மாணவர்கள் தங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் உறக்க முறை உள்ளிட்ட எந்த மாதிரியான உளவியல் பிரச்சினைகளுக்கும் தமிழக அரசின் 104 சேவை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தீர்வு பெறலாம் என 108 அவசர ஊர்தி சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் உட்பட 2500 பேர் ஒரே நாளில் அழைத்து உளவியல் ஆலோசனை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்க தயாராக இருப்பதாகவும் 108 நிறுவன அதிகாரி பிரபுதாஸ் தெரிவித்தார். அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற இயலவில்லை அல்லது தேர்ச்சி பெறவில்லை என்றால் அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி மீளுவது, மீண்டும் தன்னம்பிக்கையோடு எப்படி மறுதேர்வுக்கு அவர்கள் தயாராவது, வெற்றியை எப்படி அவர்கள் இன்னும் சிறப்பாக வெற்றி பெறுவது, மேலும் அவர்களுக்கு விருப்பமான பாடத்திட்டங்களை எப்படி தேர்வு செய்து அந்த வழியில் அதாவது அவங்க பேஷன் எப்படி பர்சியூ பண்ணுறது போன்ற பல்வேறு வழிகாட்டுதல்களை நம்முடைய 104 மருத்துவ உதவி மையத்திலிருந்து உளவியல் நிபுணர்கள் வழங்கி வருகிறார்கள். போத்தீஸ் நிறுவனம் வாங்கிய நிலம் தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்திருந்த வழக்கில் டெல்லி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் இடைக்கால உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. போத்தீஸ் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் சுமார் 13,000 சதுர அடி நிலத்தை 5.30 கோடி ரூபாய்க்கு தனலட்சுமி ஸ்ரீதர் என்பவரிடம் வாங்கியிருக்கிறது. ஆனால் தனலட்சுமியின் தந்தை ஸ்ரீதர் தனபால் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எனவே போத்தீஸ் நிறுவனம் வாங்கிய நிலத்தை கையகப்படுத்தும் நோக்கில் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்து டெல்லி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் போத்தீஸ் நிறுவனம் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தது. இதில் 50% அமலாக்கத்துறைக்கு செலுத்திய பின்பு சம்பந்தப்பட்ட நிலத்தை பயன்படுத்தலாம் என இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆணையத்தை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகளின் அமர்வு டெல்லி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவுக்கு தடை விதித்தது. சென்னை பாரிமுனையில் மாவா போதைப் பொருட்களை குடோன் அமைத்து தயாரித்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாரிமுனை பகுதியில் தடை செய்யப்பட்ட மாவா போதைப் பொருள் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் பாரிமுனையில் உள்ள குடோன் ஒன்றில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் 80 மாவா மூலப்பொருள் மூட்டைகள், அதனை தயாரிக்கும் இயந்திரம், சுண்ணாம்பு மூட்டைகள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரிவில் ஒரு இடத்தை நிரப்பாமல் ஒதுக்கி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவர் ஸ்வேதா தாக்கல் செய்துள்ள மனுவில், திருமணமாகி வெளிநாட்டில் வசிக்கும் தமக்கு முதுநிலை மருத்துவ படிப்பில் வெளிநாடு வாழ் இந்தியர் பிரிவில் இடஒதுக்கீடு பெற உரிமை உள்ளது என கூறியுள்ளார். தனியார் கல்லூரி, நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் முதுநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கையில் 15 விழுக்காடு இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும், ஆனால் தற்போது 33 இடங்களுக்கு மட்டுமே கலந்தாய்வு நடத்தியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். எனவே முதுகலை மருத்துவ படிப்பில் வெளிநாடு வாழ் இந்தியர் பிரிவினருக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் அவர் கோரியிருக்கிறார்.
இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அனைத்து சான்றிதழ்களையும் மாணவர் சேர்க்கை குழுவிடம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதை மாணவர் சேர்க்கை குழு அதிகாரிகள் பரிசீலித்து தகுந்த முடிவெடுக்க வேண்டும் எனவும், அதுவரை வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரு இடத்தை நிரப்பாமல் ஒதுக்கி வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை மெரினாவில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் திடீர் சோதனையில் ஈடுபட்டார். சென்னை மெரினா கடற்கரையில் உணவு பண்டங்களை விற்கும் கடைகளில் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் கடைகளில் விற்கப்படும் பொருட்கள், சுகாதாரத்தன்மை ஆகியவற்றை சோதிப்பதற்காக இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் தெரிவித்தார். மேலும் முறையற்ற கடைகள் மீது முதன்முறை புகார் வந்தால் எச்சரிப்பதாகவும், ஆனால் தொடர் புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்தார். சென்னை கொண்டித்தோப்பு பகுதியில் அங்கீகாரமற்ற கட்டிடத்தில் இயங்கி வரும் பள்ளியை மூடக்கோரிய வழக்கில் பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறையிடம் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அளித்த புகாரை பரிசீலித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் பள்ளி வகுப்பறை, குடிநீர், கழிவறை, படிக்கட்டு உள்ளிட்ட வசதிகள் போதுமானதாக இல்லாத 4 மாடி கட்டிடத்தில் இயங்கி வருவது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் அங்கீகாரமற்ற கட்டிடத்தை அனுமதித்த அதிகாரிகள் மீதும், அந்த கட்டிடத்தில் பள்ளி செயல்பட அனுமதித்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், அந்த பள்ளியை மூட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேராபந்த் ஜெயின் வித்யாலயா பள்ளியை எதிர் மனுதாரராக சேர்க்கவும், தமிழக அரசும் பள்ளி நிர்வாகமும் 2 வார காலத்திற்குள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர். தஞ்சையில் காதல் திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தஞ்சமடைந்த தம்பதியினர் தகுந்த பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகிலுள்ள துவரங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பழனி முருகன், சரண்யா ஆகியோர் 5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதனை அறிந்த சரண்யா வீட்டில் அவருக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துள்ளனர். இதனை ஏற்காத சரண்யா பழனி முருகனை பேராவூரணி நீலகண்ட பெருமாள் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காதல் தம்பதியினர் தஞ்சமடைந்து பாதுகாப்பு கேட்டனர். இருவரையும் பாதுகாப்புடன் காவல்துறையினர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். பொண்ணு விருப்பம் இல்லாமல் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. பொண்ணுக்கே தெரியாமல் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கல்யாணம் பண்ணாங்க. சொல்லி பார்த்தா கேட்கல. நாங்கள் மாப்பிள்ளை வீட்லேயும் சொல்லியாச்சு, எங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு. பொண்ணு சொல்லிடுச்சு, ஆனால் அவங்க கேட்கல. ஸோ வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டோம். ரிஜிஸ்டர் பண்ணலான்னு போனோம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் அங்கேயும் அவங்க சொந்தக்காரெலாம் நிற்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க. இப்போ எங்களுக்கு எப்படின்னா ஊருக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு பாதுகாப்புலாம் இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் எஸ்பி ஆஃபீஸாக வந்தது. திருச்சியில் முன் அனுமதி பெறாமல் கூட்டுறவு சங்க இடத்தை விற்று பணத்தை கையாடல் செய்த கூட்டுறவு அதிகாரியை போலீசார் கைது செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் வட்டம் நாகமங்கலத்தில் உள்ள அகில இந்திய வானொலி நிலைய ஊழியர்களின் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்துக்கு சொந்தமான காலி இடம் இருக்கிறது. இதில் 667 சதுர அடி இடத்தை அந்த சங்கத்தின் அதிகாரி பாலசுப்ரமணியம் முன் அனுமதி பெறாமல் விற்றதாக கூறப்படுகிறது. நிலம் விற்று வாங்கிய 2,34,000 ரூபாயை அவர்கள் சங்கத்தின் வங்கிக் கணக்கில் செலுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பாலசுப்ரமணியத்தை கைது செய்த வணிக குற்ற புலனாய்வு போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தினால் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஈரோடு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கோவையில் போர்வெல் மோட்டார் பொருத்தும் வேலையை செய்து வந்த செல்வராஜுக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சுபாவிற்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. தம்பதியினருக்கு 2 மகன்கள் இருக்கும் நிலையில் மனைவியின் நடத்தையில் செல்வராஜுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்ததால் ஈரோட்டில் உள்ள தாயார் வீட்டுக்கு சுபா வந்துவிட்டார். கடந்த 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஈரோட்டிற்கு வந்த செல்வராஜ் மனைவியை வாழ வருமாறு அழைத்துள்ளார். இதற்கு சுபா மறுத்ததால் ஆத்திரமடைந்த செல்வராஜ் கழுத்தை நெரித்து கொலை செய்தார். இந்த வழக்கை விசாரித்த ஈரோடு மகிழா நீதிமன்ற நீதிபதி திருநாவுக்கரசு செல்வராஜுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். சேலம் அருகே போர்வெல் வண்டியுடன் சென்ற லாரி கவிழ்ந்த விபத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி என்பவருக்கு சொந்தமான போர்வெல் வாகனம் கருமந்துறை வழியாக கோட்டப்பட்டிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது நாய்க்குத்திப்பள்ளம் அருகே போர்வெல் லாரி எதிர்பாராத விதமாக தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஜலத் சிங் மற்றும் பாபுராம் ஆகிய 2 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒரிசாவைச் சேர்ந்த 4 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையினால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. கம்பம், அணைப்பட்டி, ராயப்பன்பட்டி முதல் ஓடைப்பட்டி வரையிலுள்ள கிராமங்களில் விவசாயிகள் பல்வேறு ரகங்களில் வாழை சாகுபடி செய்துள்ளனர். வாழைகள் குலை தள்ளிய நிலையில் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. காற்றின் வேகத்தினால் லட்சக்கணக்கான வாழை மரங்கள் நாசமடைந்ததில் விவசாயிகளுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கோடை விடுமுறையை முன்னிட்டும் பள்ளி கல்லூரி தேர்வுகள் முடிந்து முடிவுகள் வெளியாகி இருப்பதால் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்தபடி உள்ளனர். இதனால் இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்ய வைகுண்டத்தில் உள்ள 31 அறைகள் நிரம்பி வழிகிறது. இதனால் பக்தர்கள் வெளியே காத்திருந்து 12 மணி நேரத்திற்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதேபோன்று அலிபிரி மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு மலைப்பாதையில் பாத யாத்திரையாக வந்து திவ்ய தரிசனம் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் வைகுண்டத்தில் உள்ள 22 அறைகள் நிரம்பி நாராயணகிரி தோட்டத்தில் காத்திருந்து 10 மணி நேரத்திற்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் விஐபி பிரேக் தரிசனத்தை தேவஸ்தானம் ரத்து செய்திருக்கிறது. மேலும் விஐபிகளின் சிபாரிசு கடிதம் கொண்டு வந்த பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்தும் போதிய அறைகள் இல்லாததால் கோவிலுக்கு எதிரே வெட்ட வெளியில் இரவில் உறங்கினர். இதுடன் நியூஸ் 7 தமிழில் வைகரி எக்ஸ்பிரஸ் நிறைவடைகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.